நானும் வடிவேலனோட சக்ஸஸ் முக்கியமான காரணம் என்ன கேட்டால் நான் அவரை வச்சு இது வரைக்கும் ட்ராக் பண்ணதே இல்லை. கதையோட ஒரு கதையை நகர்த்திட்டு போகிற ஒரு கேரக்டர் வருவார். கலைஞருக்கு மன்னிப்போம். அது கதையில் வந்து ஹீரோனியை ஒன் சைடாக லவ் பண்ணுற கேட்டால் தான் கொடுப்பாருங்க. அண்ணன் வந்து ஜெமினி சாருக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய ரொமான்ஸ் பண்ணேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இன்ஃபேக்ட் வந்து கேங்கர்ஸ்ல ஒரு விஷயமே என்னன்னா, இவரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஹீரோனுக்கு சாங் இருக்கும். இந்த படத்துல லவ் சீன்ஸ் எல்லாமே வந்து இவருக்கும் ஹீரோனுக்கும் தான். இது எதுலையுமே சொல்ல, இந்த இப்போ எடுத்த பைட்டில் எதுலையுமே சொல்ல. நேற்று வந்து முதல் தடவையா வந்து இவரு ஒரு சீன் பார்க்குறாரு. நான் வந்து ஸ்க்ரீனை பார்க்கல, இவரை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இவருக்கு யாரோ நடிச்சிருக்கிற மாதிரி பார்த்து குழந்தை மாதிரி குளிங்க சிரிக்கிறார். ஸோ அது பெரிய வெற்றி இல்லையா? இவ்வளோ பெரிய காமெடி லெஜெண்ட் அவரே வந்து தான் நடிச்ச ஒரு சீனை பார்த்து தான் நடிக்கிறோங்கிறத மறந்து ரசித்து சிரிக்கிறாருன்னா நான் உண்மையாக நினைக்கிறேன் ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை வந்து ரசிப்பாங்க. வடிவேலண்ணனுடைய பாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. அவர் பாடினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்தில் ஏதாவது பாடியிருக்காரா? ஏங்க வம்ப கிளப்பி விடுறீங்க. ஏற்கனவே அதான் சண்டை போட்டுருக்காரு, ஏன் பாட வைக்கலன்ட்டு. அதையே குத்தி ஏன் பாட வைக்கல இருக்கீங்க? அடுத்த படத்துல வந்து வடிவேலனோட முதல் இங்கிலீஷ் பாட்டை வந்து நீங்க படத்துல வந்து கேட்டிருக்கீங்க. ஸ்விங் இன் தி ரைன், ஃபுல் இங்கிலீஷ், ப்ராப்பர் இங்கிலீஷ், இந்த தங்கிலீஷ் இல்ல, ப்ராப்பர் இங்கிலீஷ் சாங் கேட்கவே அவ்வளவு நல்லா இருக்கும். சத்யா சூப்பரா போட்டு நான் பாடி காட்டினேன். அந்த ஸ்விங் இன் தி ரைன் ஐ வாண்ட் மோர் போது வாங்கி வாங்கி என்ன ஏற்கனவே குடியிருக்கு, இன்னொருத்தர் கொண்டாதுக்கு ஓகே இருக்கு. நீங்க 3 மாசமா வாடகை தரல, இல்லை அதுவும் இல்லை, வேக்கிறாங்க. மாமி இது ஒன்று வச்சுக்கிறேன். இது ஏற்கனவே எனக்கு 2 பேரும் வச்சு தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன எனக்கு ஒரு சிந்தனை. 2ஆம் மாமி All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. இந்தியா கிளிட்ஸ் பர்சன்ஸ் கட்டுறது சினிமாவை துருக்ஷாந்தில் இன்னைக்கு நம்ம கூட நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப மிகவும் பிடித்தமான 2 கலைஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. என் கூட த ரியல் ஓஜிஸ் சுந்தர் சி சார் அண்ட் நம்மளுடைய வைகை புயல் வடிவேலண்ண. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சுந்தர் சார், நீங்கள் வந்து மோர் தென் 30 இயர்ஸ் 30 வருடங்களுக்காக மேலே வந்து நீங்கள் இன்னும் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து ஹிட் படங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. பட் இருந்தாலும் சமீபத்தில் நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா, என்னதான் நான் வந்து பெருசாக வெற்றி பெற்ற படங்கள் கொடுத்தாலும் வந்து என்னை வந்து கிரிட்டிக்கலி யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வடிவேலண்ணனை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நடிகர் திலகம் பற்றி சொல்கிறோம், ஒரு எம்ஆர் ராதா சார் பற்றி சொல்கிறோம், ஒரு நாகேஸ்வர் பற்றி சொல்கிறோம். இந்த மாதிரி மிகச்சிறந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இவங்கள மாதிரியான ஆளுங்களையும் நம்ம சொல்கிறோம். அந்த வரிசையில் வடிவேலண்ணன் ஒரு மிகச்சிறந்த நடிகராக வந்து எல்லாருமே சொல்கிறதுக்கு தவறுறாங்க ஒரு சில நேரங்களில் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. இந்த 2 விதமும், அந்த மாதிரி 2 கேள்வியும் 2 பேருக்கும் தனித்தனியாக. முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், அந்த கிரிட்டிக்கல் அக்ளைம் அப்படிங்கிறது வராமல் இருக்கிறது வந்து இப்பவும் எப்படி இருக்காது? கிரிட்டிக்கல் இது என்னன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா, கிரிட்டிக்கல் அக்ளைம்னா தமிழ்ல வந்து விமர்சன ரீதியா வந்து பாராட்டு, விமர்சன ரீதியா வந்து தமிழ்ல பேசுவோமே. தமிழ்ல பேசுவாங்க. விமர்சன ரீதியா என்னன்னா தமிழ்ல நீங்க சொல்லுங்க. அதான் விமர்சன ரீதியா பாராட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. வணிக ரீதியா வந்து வெற்றி பெறுறது ஒன்று இருந்தாலும் விமர்சன ரீதியா பாராட்டுறது ஒன்று இருக்குல்ல. அது வந்து சுந்தர் சருக்கு வரல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை அவரே தெரிவிச்சாரு. ஸோ அதுல இருந்து நான் கேட்குறேன், அப்படி தெரிஞ்சுங்களா? ஆமாண்ணே. அது இப்போ இதுதான் வித்தியாசமான பேட்டி. என்ன வருத்தப்பட்டீங்க? இல்லைண்ணே, அது ஒரு போன தடவை அந்த மதகஜ ராஜா ரிலீஸ் அப்போ ஏதோ அந்த டாபிக் வந்த போது வந்துச்சு. என்னதான் நம்ம வந்து வரிசையாக ஹிட்ஸ் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கிரிட்டிக்கல் சொல்லுவோம், அது என்ன வார்த்தை கரெக்டாக வர மாட்டேங்குது. அது சோஸ் கால்டு அறிவுசார் சமூகத்திலேருந்துன்னு வச்சுக்கலாம். அறிவுசார் சமூகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அது ஒரு பேச்சு வச்சு அப்போ நான் சும்மா மனசில் இருக்க சொன்னேன். நான் பொதுவாக அந்த மாதிரி பேச மாட்டேன். நான் யாரோ சில பேர் சொல்கிறத விட வந்து எனக்கு வந்து மக்கள் கொடுக்குற பட்டம் தான் எனக்கு முக்கியம். நிச்சயமா அதுதான் எனக்கு முக்கியம். ஸோ எனக்கு மக்கள் பிடிக்குது. இப்போ தேட்டரில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், ஆமாம், என்னை பொறுத்தவரை படம் பார்க்குற ரசிகர்கள் தான் தெய்வங்கள். அவங்களுக்கு என்னோடய படங்கள் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுற தேட்டர் அதிபர்களாகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய படம் பிடிச்சிருக்கு. நேற்று கூட வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் மாதத்துக்கு ஒரு படம் நீங்கள் தேட்டருக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வார்த்தை தான் எனக்கு வந்து பெரிய அவார்டாக இருக்குது.
போன படம் ரிலீஸ் ஆன போது வந்து ஒரு தேட்டரோட ரைட்டர் சொன்னார், சார் பாப்கார்ன் தீர்த்து போச்சு சார், அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க வராங்க, நாங்கள் நைட் நேரம் அதனால பக்கத்து தேட்டரில் கடன் வாங்கி நாங்கள் பாப்கார்ன் வச்சோம் அப்படின்னாங்க. ஸோ ஆமாம், இதெல்லாம் தான் நான் அவார்டாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார். உங்கள் படம் வரும்போது தேட்டர் ஃபுல்லாக மல்லிகைப்பூ வாசம் அடிக்குது, அவ்வளோ லேடிஸ் வருவாங்க. 2வது பாயிண்ட் பாப்கார்ன் மல்லிகைப்பூ, இதை பாருங்க, ரெண்டையும் நோட் பண்ணுங்க. இதை ரொம்ப ஹைலைட் ஆகுங்க. ஸோ இதை வந்து சில கிரிட்டிக்கல் பீப்புள் வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணலைனாலும் அவங்க ஒருவேளை பாராட்டினா கூட அதை விட மிகப்பெரிய அவார்டா வந்து போட்டுக்கிட்டே இருந்தா தீர மாட்டேங்குது. ஆமா, முட்டை தீர்ந்துட்டே இருக்குது. ஆமா. ஸோ என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அவார்டா, நான் இதுதான் எனக்கு வந்து பெரிய அவார்டா பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து 2 தராசில் வந்து கிரிட்டிக்கல் அக்ளைம் வேணுமா இல்லை ஆடியன்ஸோட அப்ரிஷியேஷன் வேணுமான்னா ஆடியன்ஸோட அப்ரிஷியேஷன் தான் எனக்கு முக்கியம். எனக்கு இது தேவையில்லை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் பிளஸ்ட், சந்தோஷமா வைகப்புயிலே சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் தலைமுறைகள் வந்தாலும் உங்களுடைய படங்கள் நாங்கள் பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டு தான் இருக்குங்கிறது தான் உண்மை. சரி வடிவேலண்ணே, இப்போ நான் முதல்ல ஒரு சில பெரிய ஜாம்பவான்களுடைய பெயர்களை சொன்னேன். அதாவது சிவாஜி ஐயா, கமல்ஹாசன் சார், அப்புறம் வந்து நம்ம எம்ஆர் ராதா சார், இவங்களுடைய வரிசையில சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கண்டிப்பா உங்களுக்குமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. பட் நிறைய நேரங்களில் வடிவேல் சாரை வந்து ஒரு நல்ல காமெடின்னு சொல்றாங்க, ஒரு நடிகர்னு அவரை வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இதை பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நடிகர்னு ஏன் ஒத்துக்கணும்? இப்போ நடிச்சா ஆடியன்ஸ் அடிப்பான், நடித்தோம்னா இப்போ அடி விடுவோம். நடிக்கவே கூடாது. நீ தரையில் நடக்கிறத தரையில் காட்டணும். நடிக்கக்கூடாது. இப்போ அதாவது இப்போ போர்டு காமெடின்னு ஒரு 7 பேர் இருந்தாங்க. போர்டு காமெடின்னா அது மீனிங் ஒரு தெரியும் நினைக்கிறேன். அதாவது இதான் ஃபிக்ஷடு, இதை லேண்ட்மார்க்குன்னு சொல்லுவோம்ல, அது எனக்கு தெரியல. என்ன என்எஸ்கே சந்திரபாபு, தங்கவேலு, என்எஸ்கே சந்திரபாபு, என்எஸ்கே தங்கவேலு, சந்திரபாபு, நாகேஷ், அப்புறம் சுருளிராஜன், அதுக்கப்புறம் நாகேஷ், அதுக்கப்புறம் இவர் சுருளி, அதுக்கப்புறம் யார் கவுண்டமணி ஐயா, கவுண்டமணின்னு தான் சொல்ல முடியும். பட் அவங்க 2 பேரும் சேர்றது வந்து அது லாரல்கள் மாதிரி செந்தில் வரும். ஆனால் கிரியேட் வந்து ரியாலியா கவுண்டமணி தான். கவுண்டமணிக்கு அப்புறம் யாரும் வந்தாங்க, அப்புறம் எல்லாம் இருக்காங்க, போகிறாங்க வராங்க. இதுக்கு இடையில இப்போ நான் வந்திருக்கேன் என்று வச்சுக்கேன். இதுக்கு இடையில ஒவ்வொரு கேப்லையும் பார்த்தீங்கன்னா 5000 காமெடியன்ஸ் இருக்கான். கரெக்ட். இப்போ ஒய்கி மந்திரன் அவர் இருந்தார், அதுக்கு இடையில தங்கவேலு, இது தேங்காய் சீனிவாஸ் இருந்தார், ஐஸ்வர்யா வேலையா இருந்தார், அவர் இருந்தார். அதுக்கு முன்னால் இப்போ அதுக்கு முன்னால் என்எஸ்கேக்கு, அதுக்கு முன்னால் பிறண்டு ராமசாமி, குரங்கு ராமசாமின்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்தாங்க. ஏகப்பட்ட காமெடியின் உள்ளே வந்து 5000. ஏ கருணாநிதினு ஒருத்தந்தார், பார்த்துருப்பீங்க என்னென்ன. இப்படி இடையில பார்த்தீங்கன்னா 10,000 காமெடி இருப்பான். ஆனால் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிற காமெடி யாருன்னா இந்த போர்டு காமெடின்னு சொல்லுவோம். என்எஸ்கே, தங்கவேலு, சந்திரபாபு, நாகேஷ், அதுக்கப்புறம் சுருளிராஜன் படிச்சு வெளியே வர. இடையில தங்கவேல் இருக்காரு. எம்ஆர் ராதா வந்து கேரக்டர் ஆச்சு ஐயா. அவர் எப்படின்னா நான் இதுவும் பண்ணுவார், வில்லனும் பண்ணுவார், இதுவும் பண்ணுவார், அதுவும் பண்ணுவார், எல்லாம் கலை கடிப்பார். அவர் பெரிய அவர் ரத்த கண்ணீர்லேயே அவர் யாருங்கிற கேட்டுப்பார். ஏன்னா அவர் காமெடியில் மட்டும் சேர மாட்டார். கரெக்ட். காமெடியில் கலந்த வில்லன் கலந்த காமெடி, இப்படி எல்லாத்துலேயும் அப்படியே ஆர்டராக வரக்கூடியது. இதில் மக்கள் மனசில் போய் சேர்றது யார்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் பினிஷில் ஒரு வார்த்தை கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? அதாவது அந்த சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமாம், சிறந்த நடிகருங்கிறத கொண்டு மக்கள் மத்தியில் போய் உள்ளே சேர்க்கறதுக்கு நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும். இப்போ அவங்களாம் நாடக கலைஞராக இருந்து வந்து அடித்து தூள் கிடப்பாங்க. நான் நாடகத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணேன், ஆனால் மக்களோட கலந்து நான் வாழ்ந்தேன். ஒருத்தர்னால எல்லாமே பண்ண முடியும், அதாவது அவரால் பாட முடியும், அவரை நீங்கள் வித்தியாசமான லைக் மேக்கப்ஸில் வந்து உங்களால் தோற்றத்தில் காமிக்க முடியும். இவ்வளோ வருஷங்கள் தாண்டியும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸுக்கு கிரியேட் ஆகுது. கேங்ஸ்டர்ஸ்ன்னு நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் கேங்கர்ஸ்னே பேர் வச்சிருக்கேன்னு இந்த டைலாக் அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதை நீங்கள் கரெக்டாக அவரை வச்சு பண்ண வச்சிட்டீங்க. இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப கஷ்டம் இல்லை சார், அது கொண்டு வருது. அது எப்படி சார் இவ்வளோ வருஷம் அந்த மேஜிக் வந்து கிரியேட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதே கேள்வியே இப்போ பேசிட்டு வந்து எல்லா டீலையும் பேசிட்டான். இப்போ நீங்களும் கேட்குறீங்க, இன்னொரு சொல்லுங்க. அந்த மேஜிக் உங்க 2 பேரோட மேஜிக் அது எப்படி நடக்குது? மேஜிக் மட்டும் கேளுங்க. கரெக்ட். இல்லை, அது சிம்பிள் விஷயம். சில அதாவது
சில கேரக்டர் வந்து கதை பண்ணிட்டு அதுக்கேற்ற நடிகர்கள் பார்ப்போம். ரொம்ப சில பேர் மட்டும் கதை ஒரு ஆர்டிஸ்ட் நினச்சிட்டு பண்ணும்போதே அந்த கதை தானாக உருவாகும். வடிவேல்னா வந்து ரெண்டாவது வகை. இந்த கேரக்டர் வந்து இவரை வச்சு பண்ணலாம்னு நினச்சி ஒன்று ஆரம்பித்தாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டர் வரும். அப்புறம் நானும் வடிவேல் என்னோட சக்ஸஸ் முக்கியமான காரணம் என்ன கேட்டால், நான் அவரை வச்சு இது வரைக்கும் ட்ராக் பண்ணதே இல்லை. கதையோட வருவார், கதையிலோட முக்கியமான ஒரு கேரக்டர் வருவார், கதையை நகர்த்திட்டு போகிற ஒரு கேரக்டர் வருவார். இடையில தளங்களுக்கு மறந்துடாதீங்க, தளங்களுக்கு மன்னிக்குவோம். அதுவும் கதையில் வந்து ஹீரோனியை ஒன் சைடாக லவ் பண்ணுற கேட்டால் தான் கொடுப்பாருங்க. அண்ணன் வந்து ஜெமினி சாருக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய ரொமான்ஸ் பண்ணேன். ஆமா, நீங்க நினைச்சு பாருங்க, இவரு ரொமான்டிக் லுக்ல நினைச்சு பாருங்க, நினைச்சாலே சிரிப்பு வரும். அந்த மாதிரி அவர் இந்த படத்துல ரொமான்டிக் நல்லா இருக்கும். இந்த படத்துல அந்த ஹீரோனியா, அதாவது இவர் தான் அந்த டைரக்டர் இருப்பாரு, இவர் தான் ப்ரொடியூசரா இருப்பாரு, இவர் தான் எல்லாம் பண்ணுவாரு. ஆனா ஹீரோனி லவ் பண்ண வைக்கிறது ஒரே டைரக்டர், ஒரு ஆள் தான். எந்த டைரக்டர் அடுத்து நான் பண்ணும்போது இவர் தான் மாட்டாங்க, ஆனா இவர் தான் பண்ணுவாரு. இன்ஃபேக்ட் வந்து கேங்கர்ஸ்ல ஒரு விஷயமே என்னன்னா, இவரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஹீரோனுக்கு சாங் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல லவ் சீன்ஸ் எல்லாமே வந்து இவருக்கும் ஹீரோனுக்கும் தான் அந்த மாதிரி இருக்கும். இது எதுலையுமே சொல்ல, இந்த இப்போ எடுத்த போயிட்டுல எதுலையுமே சொல்ல. என்னுடைய நானே மறந்துட்டேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல நான் கனவு வாங்கினேன், அது எனக்கு அவளுக்கு டான்ஸ். கரெக்ட். ஆல்ரெடி மேட்டுக்குடியில நம்ம கவுண்டருக்கு அந்த மாதிரி ஒன்று. ஆமா, அது கூட பாத்தீங்கன்னா ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல போகும். ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல போகும். இது வந்து முழுக்க முழுக்க இவரோட கனவுல தான் வந்து அவர் பாயிண்ட் ஆஃப்ல வச்சோம்னா சண்டல் வீட்டுக்கு போயிருவாரு யாரு அண்ணன். கரெக்ட். ஆமா, அதனால ஹீரோயின் நினைக்கிற மாதிரி இல்லையா, நான் எம்ஜிஆர் மாதிரி என்னை ஃபீல் பண்ணு, சும்மா தேவையில்லாம எம்ஜிஆர் சுந்தரு வேண்டாம் அப்படின்ட்டுருவாரு. ஏன்னா அது அண்ணன் டர்ரா இருப்பாரு. ஐயோ இதுக்கு போயிடாச்சுன்னு, அம்மா நீயே கனவு காணுமா. அதாவது இந்த புது மேனரிசம் பிடிக்கிறதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல சார். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க கைப்புள்ள கேரக்டர் எப்படி உருவாச்சுன்னு, அதுக்கு ஒரு பெரிய கதையே சொன்னீங்க. அது வடிவேல் அண்ணனும் ஒரு மேடையில் அந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. இப்போ கிரிலையுமே இப்போ அந்த பேக்கரி வச்சிருக்காரு, அதனாலே ஒரு விஷயம் பண்றாரு. இப்போ இந்த கேங்கஸ்ல என்ன புதுசா பண்ணிருக்காரு, நமக்காக என்ன புதுசா பண்ணிருக்காரு? வெளிப்படத்துல அவர் நிறைய பண்ணியிருப்பாரு. பட் எங்க காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மல்டிபிளான ஒரு கெட்டப்ஸ் வருவார். ஒரு தனி ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிடி மாஸ்டர் சிங்காரம், ஒரு கான்ஸ்டபிளா வருவாரு, அப்புறம் ஒரு வயசான சார்லஸ், கான்ஸ்டபிள் வயசான சார்லஸ், ஒரு படத்துல அவ்வளவு கெட்டப் இருக்கு, ஒரு லேடி சிங்காரி, இந்த மாதிரி ஒரு 5 கெட்டப்ல வருவாரு. 5மே பாத்தீங்கன்னா இது திணிக்கப்பட்டது இல்லை. 5க்கு மேல இன்னும் 2 இருக்கு, அதை மறைக்கிறாரு. சரி, அந்த படத்துல சொல்ல மாட்டோம். சோ என்னன்னா அந்த 5 அங்கேயும் சொல்லக்கூடாது, இதை இப்ப சொல்லக்கூடாது. 5 கெட்டப்லயும் பாத்தீங்கன்னா கதைக்கு உள்ள வேணும்னே திணிக்கப்பட்டதாக வராது, கதைக்குள்ள வரும். அந்த கெட்டப் ஆகட்டும், அதில் அவர் பண்ணிருக்கிற பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ஒவ்வொரு சீன்லேயும் அவர் கொடுத்துக்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷன், அவர் பார்க்குற பார்வையிலேருந்து நடக்கிற நடையிலேருந்து சின்ன சின்ன நுணுக்கமான விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அது பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னொன்று இந்த கேங்கர்ஸில் வந்து இன்னும் உங்களுக்கு அந்த காம்பினேஷன் என்ன புதுசாக இருக்கும், என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, நான் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது ரசிச்சுட்ருக்கேன். சரிங்க, நான் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் 100 தடவை நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு சீனும். ஆனால் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது என்ன அறியாமல் சிரிப்பேன். இந்த படத்தோட காமெடியில் மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறது என்னென்னா, நாளைக்கு ஆடியன்ஸ் பார்க்கணும், அவங்க தான் எங்கள் தெய்வங்கள், அவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிக்கணும் அடுத்த 24ஆம் தேதி. பட் நேற்று வந்து முதல் தடவையாக வந்து இவர் ஒரு சீன் பார்க்குறாரு. நேற்று அந்த ஒரு இது தூணை சுற்றி வர மாதிரி ஒரு சீன் பார்க்கும்போது நான் வந்து ஸ்க்ரீனை பார்க்கல, இவரை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இவருக்கு யாரோ நடிச்சிருக்கிற மாதிரி பார்த்து குழந்தை மாதிரி குளிங்க சிரிக்கிறார். ஸோ அது பெரிய வெற்றி இல்லையா? இவ்வளோ பெரிய காமெடி லெஜெண்ட் அவரே வந்து தான் நடித்த ஒரு சீனை பார்த்து தான் நடிக்கிறோங்கிறத மறந்து ரசித்து சிரிக்கிறாருன்னா, நான் உண்மையாக நினைக்கிறேன் ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை வந்து ரசிப்பாங்கன்ட்டு. இல்லை, அது பெரிய எதிர்பார்ப்பே இப்போ கிரியேட் ஆகுது. நீங்கள் இந்த விஷயத்த சொல்லும்போது தேட்டரில் தான் இன்னும் அந்த 2 சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேட்டர்லேயே பார்த்துக்குறோன்னே நீங்கள் சொல்கிற மாதிரி. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதாவது பாடி லாங்குவேஜில், மேக்கப்பில், கேரக்டரில் இவரை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் விளையாடலாம். அதுதான் ஒரு டேரக்டருக்கு ஒரு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதமே ஒரு நடிகர்கிட்ட. அப்படி இருக்கும்போது வடிவேல் அண்ணனுடைய பாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. அவர் பாடினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்தில் ஏதாவது பாடியிருக்காரா? ஏங்க வம்ப கிளப்பி விட்றீங்க, ஏற்கனவே அதான் சண்டை போட்டுருக்காரு ஏன் பாட வைக்கலன்ட்டு. அதே குத்தி அந்த கேள்வி நீங்க ஏன் பாட வைக்கல அப்படின்னு அதான் கம்முன்னு சண்டை போட்டு. அதனாலதான் இந்த படத்துல வரல. இல்ல ஏன்னா அடுத்த படத்துல எல்லா பாட்டும் பாடணும் அவரு. ஆமா, அதனால இது அடுத்து வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடலாம்.
ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஆடியன்ஸ் எல்லாம் கேட்டாங்க. என்ன கேள்வி சத்தியமாக கேட்டாங்கண்ணே. என்ன கேட்டாங்கன்னா அதை நான் இப்போ இந்த உங்கள் இந்தியா சொல்கிறேன். என்னை கேட்டாங்க, சார் மாமன்னில் பாடினீங்க, சுந்தர்ஜி நிமிடத்தில் தான் பாட்டு பாடுறீங்களாண்ணே. அந்த அண்ணன் வந்து கமர்ஷியல் டைரக்டர், இதில் பாடுற மாதிரி ஒன்றும் இருக்காது நினைக்கிறேன். ஆனால் படத்துக்குள்ளே பாடியிருக்கேன். மாமன்னில் உள்ளே பாடுவேன்ல. கரெக்ட். ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் மாமன்னில் வெளியிலையும் பாடியிருக்கேன், உள்ளுக்கையும் பாடுவேன்ல. அது மாதிரி உள்ளுக்கு எனக்கு பாட்டு கொடுத்துருக்காரு. உள்ளுக்கு பாட்டு ஹீரோனியை ஃபுல்லாக கலாச்சாரம் அப்படி சைட் அடிப்பேன், அவளை கேர் பண்ணுவேன். அவன் அங்கேருந்து தண்ணி எடுத்து கலந்து தண்ணி எடுத்து மேலே ஊற்றி விடுவாப்புல. இதெல்லாம் இந்த பஞ்சாயத்தான் நடக்காது. அதெல்லாம் உள்ளே வச்சுருக்காரு. அது பயங்கரமாக அதை பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு பாட்டு லொக்கேஷனில் வந்து நாங்கள் அங்கே உட்காந்து எழுதி டியூன் பண்ணி ஒரு பாட்டை அவர் பாடியிருக்காரு. படத்தில் ரெக்கார்டிங்கில் பாடல உள்ள. அது இன்னொன்று வந்து அவருக்கு சொல்லாத ஒரு விஷயம். ஆக்சுவலாக அவர் இந்த படத்தில் ஒரு பாட்டு அவருக்கு வச்சுருந்தேன். அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் சாங்கு, ஃபுல்லாக இங்கிலீஷில் அந்த சாங்கு அது பேசி அவருக்கு தெரியாது. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். சாங் வந்து ட்ராக் வாய்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு பாட்டு சொல்லலாம். ஆமாம், வடிவேலன் வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். பட் என்னென்னா நான் குட்டியாக கொஞ்சம் சங்கடப்பட்டேன். என்ன காரணம்னா படம் ஆரம்பிக்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னது வந்து ஒரு 20 to 25 நாள் இவரோட டேட் வேணும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த எனக்கு அவர் பார்க்க அப்படியே கேரக்டர் டெவலப் ஆகுது. 30 நாள்னு ஆரம்பிச்சு கடைசியில் கிட்டத்தட்ட 40 நாள் நடித்தார். இப்போ 40 நாள் வந்து அவரே சொன்னார்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க, நல்லா படம் நல்லா வரணும்ட்டு. இப்போது மறுபடியும் அந்த சாங்குக்கு மறுபடியும் 2 நாள் கேட்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடம் போய்ட்டு. இடம் இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக படத்தோட எண்டில் வந்து அது வழக்கமாக என் படத்தில் ப்ரமோ சாங் அரண்மனைலாம் பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த படத்தில் வடிவேலன் வச்சு நான் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். மாஸ்டர் எல்லாம் கொடுத்து எல்லாம் பிளான் பண்ணி மியூசிக் டைரக்டர் சத்யா வந்து சாங்கெல்லாம் போட்டார், எல்லாம் ரெடி. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன சங்கடமாக இருந்துச்சு. பாவம் அவர்கிட்ட கேட்டு இத்தனை நாள் வந்து நம்ம கேட்டதுக்கு மேலே கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வந்து நடிச்சிட்டாரு. மறுபடியும் போய் ஒரு சாங்குக்கு போய் தொல்லை பண்ணணுமான்ட்டு அந்த சாங் அப்படியே பொக்கிஷ மாதிரி வச்சுருக்கோம். அடுத்த படத்தில் வந்து வடிவேலனோட முதல் இங்கிலீஷ் பாட்டை வந்து நீங்கள் படத்தில் வந்து கேட்டிருக்கீங்க, ஸ்விங் இன் தி ரைன். ஃபுல் இங்கிலீஷ், ப்ராப்பர் இங்கிலீஷ், இந்த தங்கிலீஷ் இல்லை, ப்ராப்பர் இங்கிலீஷ் சாங்கு. கேட்கவே அவ்வளோ நல்லா இருக்கும். சத்யா சூப்பராக போட்டு நானும் பாடி காட்டினேன். பாடி காட்டி இவர்கிட்ட அண்ணன்ட்ட பாடி காட்டினேன். அது வந்த பொசிஷனுக்குலாம் வந்துட்டோம் நாங்கள். பட் இந்த படத்தில் காமெடி நிறையா தேவைப்படுங்க. முதல்ல அதை எடுப்போம்னு இல்லை அது அவர்கிட்ட நான் சொன்ன காரணம் ஒரு உண்மையான காரணம் எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா நான் கேட்டு அவ்வளோ நாள் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் சமயத்தில் இந்த படம் தானே. இல்லை ஆடியன்ஸ் பூரா கேட்டாங்க. இந்த எங்கள் வீட்டிலே கேட்டாங்க, ஒரு பாட்டு பாடக்கூடாதா, நீங்கள் மாமன்னன் அப்படி பாடிவிட்டு இதில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்களேன்னு கேட்டாங்க. இல்லை படத்தில் பாடியிருக்கேன், அண்ணன் பாட வச்சுருக்காரு. அம்மா ஏதோ ஒன்று பாடி ஒரு கலாட்டா பண்ணிக்கலாமே. எனக்கு தெரிஞ்சு அந்த சிங் இன் தி ரெயின் அது ஒரு சின்ன டீசர் மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பாடினது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சாங் வந்து இப்போ உங்கள் படத்தில் தான் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுறோம். அதில் நேற்று ஆடியோ ஃபங்க்ஷனில் கூட அந்த சிங் இந்த ரைன் பாடுறல பாடிட்டு ஐ வான் மோர்னும் போது அது பத்தலைங்கிறதானே. அது வெங்கிட்டு சொன்னார்ட்ட ஏன்னா பத்தலைன்னு இந்த பக்கம் கை காட்டுறேன், இவங்க எந்திரிச்சு கத்துறாங்க ஆடியன்ஸு. இங்கிட்டு பார்த்தா ஆனால் பூரா ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று இந்த படத்தை கொண்டு உலகம் பூரா அப்படி நேற்றே சேர்த்துட்டாங்க. அவங்க நேற்று நைட்டே அடித்து விட்றாங்க பாருங்கள். என்ன அந்த ப்ரோக்ராமை அப்படியே அங்கங்கே கொண்டு சேர்க்கணுமோ எங்கே சேர்க்கணுமோ அவ்வளோ பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து அவங்க தான் கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு. ஏன்னா அதோடைய துவக்கமே எங்களுக்கு படத்துடைய துவக்கமும் நல்லா இருக்குது, ஆடியோ ஃபங்க்ஷனுடைய துவக்கமும் நல்லா இருக்குது. இந்த கடவுள் தான் இறைவன் தான் எங்களுக்கு மக்கள் தான் இறைவன். இதை கொண்டு அழகாக கொண்டு மக்கள் மத்தியில் கொண்டு நல்லா குடும்பமாக போடச்சிட்டோம்னா இதை விட ஒரு சந்தோஷமே எதுவுமே இல்லைங்க. ஏன்னா மக்கள் சிரித்து ரொம்ப நாளாச்சு. கரெக்டு. மக்கள் ரொம்ப துயரத்தில் இருக்காங்க. எப்படி என்னன்னு தெரியல. அது என்ன பூரா எல்லாம் சிரிக்க முடியல. போனால் டென்ஷன் காலையில் பார்த்தா ஒரே புகையும் பகையுமா இருக்குது மெட்ராஸில். தமிழ்நாடு பூரா ஒரே புகை, இங்கிட்டு பார்த்தா பகை. என்ன பண்ண சொல்றீங்க? பூரா அந்த பிள்ளைகளை காலைல கொண்டு ஸ்கூலில் விடணும், வரணும், போகணும், வைக்கணும், அது இது பண்ண என்னென்னமோ இருக்குது. கொஞ்சம் தான் உட்காந்து குடும்பத்தோடு இந்த லீவு டயத்தில் சிரிக்கணுங்கிறதுக்காகவே இந்த படத்தை சீக்கிரமாக முடிச்சிட்டார் அண்ணன். ஆனால் இந்த ரிலீஸ் பண்ணுற டயத்தை லேட் ஆகின காரணமே இந்த ஏப்ரலுக்காக தான் வெயிட் பண்ணோம். என்னென்ன இந்த சம்மர் டயத்துக்காக குழந்தைங்க எல்லாருமே வந்து படம் பார்க்கணும். ஆமாம், குடும்பத்தோட கரெக்ட். கொத்து கொத்தா கொலையாக வந்து உட்காரணும். உட்காந்து அவன் சிரிச்சானா தான். நீ தனியாக உட்காந்து பார்த்தோம்னா பைத்தியமாயிரும். நிச்சயமா நான் நம்மளாம் சிரிக்கக்கூடாது. குடும்பத்தோடு உட்காந்தா தான் மேடையிலும் சொன்னேன். குடும்பத்தோடு உட்காந்து பார்த்தா தான் எல்லாம் சிரிக்கும்போது உடம்பு சிரிப்புங்கிறது எவ்வளோ பெரிய சஞ்சீவி மருந்து தெரியுமா உங்களுக்கு? உடம்புல இருக்க பிளட்டுலாம் அப்படி தன்னால் மூஞ்சியில் இருக்க அந்த சதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? சிரிக்க வெளில எத்தனையோ 1000 நரம்புகள் இருக்கான் முகத்தில்.
டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய பர்சனல் டாக்டர், சிரிக்கிறது தான் மிகப்பெரிய மெடிசனுங்கிறான். அது சிரிக்கணும் மக்கள். இப்போ அடுத்த படத்தில் கூட சிரிப்பு கூட ஒரு சீன் வச்சுருக்கேன். எல்லாம் ஒரு பீச்சில் போய் எல்லாம் உட்காந்து சிரிப்பு டாக்டர் எல்லாம் சிரிங்கன்னு சிரிக்க சொல்லி தர்றது. இப்படியே செஞ்சு என்னென்ன இப்போ சொன்னோம்னா இது வச்சுடாங்க, வேற வச்சிட போகிறாங்க. இதை மட்டும் கட் பண்ணிடும். பீச்சில் போய் நிப்பாட்டி ஒரு 5000 பேர் நிப்பாட்டிக்கிட்டு நம்ம தான் மாஸ்டர் சிரிப்பு டாக்டர். இந்த படத்தில் டைட்டிலே வந்து நாங்கள் ஒன்று கொடுத்துருக்கோம், என்றும் வற்றாத நகைச்சுவை நதி. ஏன்னா என்னன்னைக்கும் வந்து அது வந்து நதி போல பாஞ்சு, ஆமாம், கங்கை வெள்ளம் மாதிரி பாஞ்சு ஓடிட்டு இருக்கிற ஒரு. உங்க 2 பேரோட ரொம்ப ஃபேமஸான காமெடி வந்து ஏரியா குவா அப்படின்னு நீங்க சொல்றது. இப்ப அது என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே இதே மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோ ஃபேமஸ், அவ்வளோ ஃபேமஸ் அது, அவ்வளோ ஃபேமஸ் அது. சரி, இப்ப ரூபன் சொன்னாங்க. ஆமாம், சொன்னப்போ அது அப்படி ஒரு சேஞ்சுக்கு சார் அந்த கேள்விக்கு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால் படிச்சு சொல்லுங்க. அதை சும்மா சீனா பேசணும் சார். நாங்கள் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அது யாருமே அவ்வளோ சீக்கிரமாக ஒரு டைரக்டர் யோசிக்க முடியும். இவர் எப்படி இந்த காமெடி ஒத்துக்கிட்டு எப்படி எடுக்க போகிறாருன்னு பார்த்தா இவர் என்ன அக்கப்போர் பண்ணுறாருன்னா, இங்கே இருங்க, இவர் ஒரு அட்ரஸை தேடி போய்கிட்டு இருக்காருங்க. அட்ரஸு போகிறப்ப கடைசியில் சீனை முடிக்கும்போது அங்கே வாடான்னு போகிறேன்ல, லாஸ்ட்டில் வந்து யோ நானே பண்ணுவேன், நான் அட்ரஸை தேடி வந்தால் நீ வந்த வழியில் மாதிரி எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா என்ற ஒரு ஆம்பளை கதறி எழுதுக்கிறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ஆம்பளை மனுஷனா நீ ரொம்ப. அதாவது அந்த சீனில் என்னென்னா கடைசியாக போய் உட்காந்து காலை பிடிச்சி கதறி அழுவேன், வேணாப்பா விட்டுருப்பா, இதான்ப்பா எனக்கு எண்டு, இதுக்கு மேலே எண்டே கிடையாது, விட்டுறா அப்படின்னு அழுதும். என்ன அதான டைலாக், ஏன்னா இதுக்கு மேலே இதான்ப்பா எண்டு தானே, இதான்ப்பா இதோட விட்டுருப்பா நீ அப்படின்னு அழுகும் போது அந்த வீட்டுக்காரி அங்கேருந்து வருவா, மாமி அங்கேருந்து வருவா, என்னப்பா வீடு பிடிச்சிக்கா, என்ன ஒரு ஆம்பளை கதறிக்கிறது எழுதுறதுக்கு நீ என்னமோ அங்கே சிரிச்சு பேசிட்டுருக்க, நானே ஒன்று வாடகைக்கு வீடு பார்க்கலாம் வந்தேன், ஒரு என்டர்டைன் மாதிரி நீ வழியில் வந்த, ஒன்று வச்சு வீடை பிடிச்சாச்சு, மாமி எனக்கு ஓகே மாமி, மாமி வாங்க, என்ன ஏற்கனவே நான் குடியிருக்கேன், இன்னொருத்தரை கொண்டாடுறது ஓகேன்னு இருக்கு நீ, 3 மாதமாக வாடகை தரல, 2 வீடு வரல, அது வரல, உனக்கு வேக்கிறாங்க, மாமி இரு ஒன்று வச்சுக்கிறேன், இரு ஏற்கனவே எனக்கு 2 பேரும் வச்சு தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன வராங்க, எனக்குள்ள சிந்தனை. 2 மாமி புரியல, அந்த ரியாக்ஷன் தான் நான் வெயிட்டிங். என்னையும் சேர்த்துக்க மாமி, நான் 2 ஏற்கனவே வச்சுக்காண்ட தெரிஞ்சிருந்தா நான் வந்து கையை காலை அமைக்கி விட்டு என்னமோ செஞ்சு என்னமோ பண்ணியிருப்பேன். 2 மாமி இந்த ஈனல்ல கழுத சிரிக்கும்ல, ஈனு வாழத்தை பார்த்து அந்த 3ஆவதுக்கு நீ சேர்த்துக்க மாமில மூஞ்சிய பாரு அப்படின்னா கப்படி 10 மணிக்கு வெளியே போயிடும், அங்கே அன்னை கிளாஸ் பண்ணிட்டேன். அதாவது அந்த படத்துலயே அது ஹைலைட்டு, அந்த வீட்டுக்கு வாடானதுக்கு அப்புறம் அது மாதிரி இந்த படத்துல என்னன்னா, நீங்க அந்த படத்தை கேட்டீங்களே வாடா ஏரியாவுக்கு வாடான்னு தானே பாத்தீங்க, அது அதுக்கு பின்னால் நான் சொன்னல ஒன்றுல அது எப்படி சீன் அது. இது மாதிரி இந்த படத்துல இப்ப நீங்க பார்த்த ட்ரெயிலர்ல போறாம ஓப்பனிங்ல பூரா சின்ன சின்ன முத்து தான், அதுக்கப்புறம் பெரிய மாலையே இருக்கு. ட்ரெயிலர்ல பார்த்த பூரா அந்த ஓப்பனிங்குடைய அந்த அந்த பிள்ளையாசுலி, அந்த பிள்ளையாசுலி தான் அவர் ட்ரெயிலரில் கட் பண்ணி போட்டுருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னால் வரல பூரா ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு, படம் பாருங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. கடைசியா சார், இப்போ அவர் வந்து இந்த ஏரியா காமெடி பத்தி சொன்னாரு. ஆடியன்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸை 24ஆம் தேதி, ஏப்ரல் 24ஆம் தேதி நீங்க இதே மாதிரி வந்து அவங்களை தியேட்டருக்கு கூப்பிடுறீங்க, என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? இதே மாதிரி அதாவது இப்போ ஏரியாவுக்கு வாங்க, நீங்க இந்த படத்துல சொன்ன மாதிரி ஆடியன்ஸை தியேட்டருக்கு கூப்பிடுறீங்க, 24ஆம் தேதி தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. அட என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க, இது சாதாரண விஷயமா? அது நீங்கள் ஒரு திருவிழாவுக்கு போகிறது ஒன்று, அதாவது எதுக்கு ஏதாவது நீங்கள் இந்த ஏப்ரல் லீவில் பூரா நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, பிக்னிக் போகிறீங்க, கரெக்டு, இல்லை டூர் போகிறீங்க, இந்த லீவ் சம்மருக்கு எங்கே போவீங்க, அங்கே ஊட்டிக்கு போவீங்க, கொடைக்கானல் போவீங்க, அங்கெல்லாம் போகாதீங்க, எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே உள்ளே வந்து பார்த்து குழந்தை குட்டியோடு வந்தீங்கன்னா இந்த வாட்டி நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை, செலவு உங்களுக்கு கம்மி. தேட்டருக்குள்ள வந்து நல்லா சிரித்து ஆரோக்கியமாக வீட்டுக்கு போய் நல்லா ரத்தத்தை சுத்தப்படுத்தலாம். ரத்தத்தை சுத்தப்படுத்தலாம், ஆமாம் ஆமாம், சிரித்து 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 சிரித்து, அதான் சொல்ல, சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படின்ற மாதிரி சிரித்து வாழலாம். அந்த படத்தில் சிரிக்கலாம். இதை வந்து தைரியமாக ஆண்டவன் சாட்சியாக சொல்கிறேன், மக்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்தை சுந்தர்ஜி வடிவில் காம்பினேஷனில் நீ தைரியமாக போய் இந்த படத்தை பார்த்து
நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.